வாசல்ல எம் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல எம் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. சேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் இப்பொழுது உனக்காக திறந்த வாசல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து செல் தேவ பிள்ளையே. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்வாள்களை முறியடித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது நீ நன்றி சொல்லி துதிக்கும் பொழுதே அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி.
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் சர்வ வளமுள்ள பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே இந்த திருமணத்துக்கு முன்பதாக நடக்க இருக்கிறதான இந்த நிச்சயதார்த்த விழாவை எங்கள் பரலோக தேவன் தாமே நீங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இரு வீட்டாருடைய மனங்களும் இணைக்கப்பட இந்த நிச்சயதார்த்த விழாவில் பரலோக தேவன் அசைவாடி உடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்திருக்கிற பொருட்கள், ஆண்டவரே டிரெஸ், பழங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஃபர்ஸ்ட் தட்டை கொடுங்க, படம் கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க குடும்பம் உள்ள படம் கொடுத்துட்டு நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு. நாங்க கல்யாணம்லாம் அந்த நிச்சயம்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. நீங்க 2 பேரும் இங்க இருக்கணும்.
இந்த வெயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்து அப்பா அம்மா எங்க உங்க அப்பா அம்மா? இந்த அருமையான பிள்ளைகள் இந்த நாளுக்காக ரொம்ப நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஆயத்தமாகி இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. நம்ம எல்லா கண்களும் மூடி கரங்களை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு வார்த்தை, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, கிருபைதான் எங்களை நடத்துகின்றது, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, நல்ல கிருபையே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே, 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 கிருபையே. ஆமென். மாறாத நல்ல கிருபையே. எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்தவர்கள் இந்த நாளில் ஆண்டவரை இணைக்கப்படுவதற்கு முன்பதாக நிச்சயதார்த்த விழாவில் வந்து இரு வீட்டாரும் ஆண்டவரை இந்த நாளில் சபை மக்களோடு உறவினர்களோடு கூடி வந்து இந்த இடத்துல பெண் வீட்டார் மத்தியில ஆண்டவரே இந்த நிகழ்வை நடத்தும்படிக்கு ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டாருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதி, நீர் மகிமை போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. கைவிடாதிருப்பார். 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறார். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள்.
தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாடுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவர் என்று அவளை புகழ்கிறாள். சௌந்தரியம் வஞ்சனித்தது. வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அருமையான வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அங்கே பின்னாடி ஒரு ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டூ வீலர் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பாடுக்கு அந்த இடத்த ஆயத்தப்படுத்தணும். யாராவது ஒரு வேளை அங்கே டூ வீலர் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா அங்கே நம்ம இதை முடித்த உடனே சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். டூ வீலர் எடுத்தாச்சா? எடுக்க முடியல. யார் வண்டி அவங்க வண்டி இருக்குதா? யார் வண்டி அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சகோதரர்கள். கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த ஷெட்டுக்குள்ளே, அதாவது அந்த டைனிங் ஹாலுக்குள்ளே அங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு கூடாரம் போட்டிருக்க பாருங்க. அதில் டூ வீலர் இருக்குது. அதை போயிட்டாங்க, 2-3 பேர் போகிறாங்க. ஓகே, வேலை முடிஞ்சிடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய ஆலோசனையை ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். நம்மத்தில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஏஜிசாவினுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ரீகன் அவர் வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். பொறுமையோடு கூட கேளுங்கள். இது கடவுளுடைய வார்த்தை, சரியா? இதை நீங்கள் தயவுசெய்து கேட்கணும். வெயில் மத்தியில் இப்படி பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சுறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. இந்த நிச்சயதார்த்தத்தினுடைய விழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வு இதுதான். எனவே நீங்கள் எல்லாரும் பொறுமை காத்து இதை கேளுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அவர் கைகளை தட்டுவீங்களா? அவர் கை தட்டி பாஸ்டர் ரீகன் அவர்களை நான் வரவேற்கிறேன். தேவனுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. நாளின் வேளையிலும் கூட இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததான அருமையான போதகர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் வேளையிலும் கூட அருமையான மகள் ஜெனிமா, அருமையான மகன் மேத்யூ அவர்களுடைய நிச்சயதார்த்த வைபவத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், உறவின் மக்கள், குடும்பத்தார், அதுபோல சபையில் இருக்கிறவர்கள், அதை போலவே இந்த ஊரில் இருக்கிறதான இனஜன பந்துக்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். போதகர் சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதான நேரம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான நேரம். அருமையான தம்பதிகளாக நாளைய தினத்தில் இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்க போகிறதான அருமையான பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்து சில நிமிடங்களிலே சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போக விரும்புகிறோம். அருமையான பிள்ளைகளுடைய தகப்பன் தாயை அறிந்திருப்பீர்கள். உங்களோடு கூட உங்கள் நடுவில் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தர் இம்மட்டுமாக நன்மையான காரியங்களை அருமையான குடும்பத்திற்கு நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான ஆலோசனை, குடும்பம் அப்படின்றதான ஒரு அமைப்பு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். திருமண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த திருமண வைபவத்தில் இணைய போகிறதான 2 பிள்ளைகளை வாழ்த்தி கடந்து போவார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திரும்ப ஒரு மாதம் வரைக்கும் என்ன செய்யலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அருமையான மகன் மேத்யூவுக்கு அவங்க அப்பா அம்மா, அந்த குடும்பத்தில் என்னன்னாலும் ஒரு இணைப்பு, அங்கே ஒரு உரிமை, அதெல்லாம் காணப்படும். அருமையான மகள் ஜெனிமாவுக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு உறவு எல்லாம் காணப்படும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல
அப்புறம் இதுக்கு நீங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா இவர்கள் இருவரையும் தனியாக என்ன செய்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். வாழ்க்கை என்ன செய்ய போகுது, தனியா. நீங்க தான் இனி ஒரு குடும்பம், உங்களை எந்த பக்கம் சேர்த்துக்கிற மாட்டாங்க, சரியா? அந்த பக்கம் சேர்த்துக்கிற மாட்டாங்க, அந்த பக்கம் சேர்த்துக்கிற மாட்டாங்க. நீங்க இனி தனியாக ஒரு பக்தியுள்ள சந்ததியை என்ன செய்ய வேண்டும், தேவனுக்காக உருவாக்க வேண்டும். அப்ப ஆரம்பத்தில் துவங்குகிறதான உங்கள் வாழ்க்கையில அவசியமாய் இருக்கிறதான சில காரியங்களை அருமையான பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிறதான யாரா இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருவருக்குமாக சொல்லுகிறதான வார்த்தை. இப்ப தனியா குடும்பம் பொறுப்பு சொந்த வீட்டில் இருக்கலாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு செலவுக்கு பார்க்கணும், சமையல் செலவு பார்க்கணும், அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவு பார்க்கணும், நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும் அப்படின்னு நீ எல்லா நிர்வாகமும் இதுக்கு முன்னாடி மேத்யூ அவங்க அப்பாவோட என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பாரு, பார்த்திருப்பாரு, அப்பா பார்த்திருப்பாரு, ஒரு சும்மா இருந்திருப்பார். ஆனா இதுக்கப்புறம் யார் தான் பார்க்கணும், யார் தான் பார்க்கணும்யா? அவர் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் தனி குடும்பம். இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சா அப்பாவுக்கு ஒரு பத்திரிக்கை, மேத்யூக்கு ஒரு பத்திரிக்கை என்ன செய்வாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வருகிறதான பொழுது அதற்கு ஏற்றதான பக்குவத்தில் இருக்கிறோமா, அதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறதா? அப்ப யார்கிட்ட போய் நிற்பது, யாரிடத்துல கேட்பது அப்படின்றதான சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது, யார்கிட்ட போய் நிற்கிறது, யார்கிட்ட கேட்கறது, என்ன செய்யறது, ஆலோசனை சொல்றதுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கு ஆபத்திலே உதவுவதற்கு உங்களோடு கூட இருக்கிறதான உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், தகப்பந்தாய் இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் இனிமே நீங்க ஒரு தனி குடும்பம், நீங்க ஒரு தனி குடும்பம். உங்க குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை நீங்க என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். எல்லா காரியத்தையும் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைகள் வருகிறதான பொழுது இந்த இயேசுவை குறித்து சொல்ல வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு வசனத்திலே சொல்லி இருக்கிறார், தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. இந்த இயேசு மறக்காத ஒரு தேவன். யார் மறந்தாலும் என்னது, யார் மறக்க மாட்டா? தாய் பிள்ளைக்கு கட்டாயம் இறங்காம என்ன செய்ய மாட்டா. அப்படி ஒரு தாயே உலகத்துல பார்க்க முடியாது. எந்த தாய்னாலும் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, இரக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு வேளை தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதானே ஒரு தேவன் இந்த இயேசு கிறிஸ்து. சோ அவரிடத்துல வருகிறதான பொழுது அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான 3 ஆலோசனை. சில நேரத்துல உங்க வாழ்க்கையில சில காரியங்களை கேட்கணும் தோணும், என்ன செய்யணும் தோணும், கேட்கணும், யார்கிட்டையாவது இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு, யார்கிட்டையாவது கேட்கணும், எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு ஒரு ஒத்தாசை தேவை, எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்லி கேட்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இயேசு யார் அப்படின்னு சொல்லணும்னா, நாம் கேட்கிறதான பொழுது நமக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்க பார்ப்போம். என்ன தேவைனாலும் யார்கிட்ட கேட்கலாம், என்ன தேவைனாலும் யார்கிட்ட கேட்கலாம், இயேசு அந்த கேரண்டியை நம்ம கொடுத்துருக்கிறார். இயேசப்பா யார், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை நீங்க கேளுங்க, இயேசு உங்களுக்கு என்ன செய்வா, கொடுப்பா. அருமையான பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து இவர்கள் துவங்குகிறதான வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கும், அநேக தேவைகள் இருக்கும். உங்களுக்கு சொல்றதான ஆலோசனை, யார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல யார்கிட்ட கேளுங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான தேவை. சரிம்மா அப்பாட்ட கேட்டா, எப்பா அவ்வளோன்னா என்னால் கொடுக்க முடியாதுப்பா, அப்பா என்ன செய்யலாம் சொல்லலாம். மேத்யூ அவங்க அம்மாட்ட கேட்டா, அம்மா அவ்வளோன்னா கொடுக்க முடியாதுப்பா, அப்புறம் அம்மா என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தந்தருள போதுமான ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், உங்க வாழ்க்கையில் எது தேவையா இருந்தாலும் சரிதான், இயேசுவினிடத்திலே கேளுங்கள், இயேசு நிச்சயம் என்ன செய்வார், கொடுக்கிறதான ஆண்டவராக இருக்கிறார். 2வது சொல்லப்படுகிறது, தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலர் தேடி போவோம், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரன் தான் சொல்லியிருப்பான், எப்பா என்னப்பா கல்யாணம் பார்த்துக்கலாம், என்னன்னாலும் நான் இருக்க மாப்பிள்ள ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு 5000 ரூபாய் தேவைப்பா அப்படின்னு போன போட்டவன் வீட்டில் போன ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரவங்க நம்மளோட கூட இருந்தவங்க போய் நின்று என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. போய் தேடி தேடி பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசு தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள். எப்ப எங்க இருந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டீங்கனாலும் நீங்க அவர் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு அவர் தென்படுகிறதான தேவன். ஏனென்றால் நீங்கள் தேடுகிறதான பொழுது அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிற ஆண்டவராய் இருக்கிறார்.
வேத வசனத்துல ஒரு வசனம் சொல்லுது, உண்மையாய் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் என்ன செய்யறாரா இருக்கிறார். எனக்கு பக்கத்துல இந்த பக்கம் பாஸ் இருக்கிறது போல, இந்த பக்கம் பாஸ் இருக்கிறது போல, நான் உண்மையா இயேசு நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சமீபமாய் கடந்து வருகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆண்டவர். எங்கோ போய் அங்க போய் இங்க போய் சுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிறதான இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, அவரை தேட ஆரம்பிங்க, நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவரை கண்டடைவீர்கள். மூன்றாவது சொல்லப்படுகிறது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். வாழ்க்கையில சில நேரத்துல சில காரியத்தை தட்டி பார்ப்போம், சில வீட்டு கதவை தட்டுவோம், நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. ஆனா இயேசுவினிடத்திலே தட்டுகிறதான பொழுது இயேசு நமக்காக திறக்கிறதான தேவனாய், நமக்காக இறங்கி அற்புதம் செய்கிற ஆண்டவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். சோ இந்த சென்று பாட்டு மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசுவை தேடுகிறதான பொழுது, அருமையான பெரியசாமி ஐயாவா இருக்கட்டும், அருமையான இந்த பக்கத்துல இருக்கிற மேத்யூடைய தகப்பனா இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க இயேசுவை தேடணும். இயேசு எங்களை என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாக்குறது போல இப்படி நன்மையான காரியங்கள் எங்க குடும்பத்துல நடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த குடும்பத்துல இருக்க மக்கள்கிட்ட அவங்க சொல்றதான ஒரே ஒரு பதில் இயேசுவா தான் இருக்கும். ஒரே ஒரு பதில், இயேசு தான் எங்களுக்கு இதை செஞ்சார், எங்களுக்கு இயேசு தான் இந்த நன்மையை செஞ்சார், இந்த இயேசு தான் எங்களை நடத்தினார், இந்த இயேசு தான் எங்களை பாதுகாத்தார், இந்த இயேசு தான் அங்க பலவீனப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு பலம் தந்தார், இந்த இயேசு தான் நாங்க திக்கற்றவர்களா இருந்ததான பொழுது எங்களுக்கு உதவி செய்தார். இதை தவிர வேற ஒரு ஆன்சர் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் அவங்க சொல்றதான ஒரே ஒரு பதில் இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் தந்து நடத்த இயேசுவால் கூடும். அவரை தேடுகிறதான பொழுது நமக்கு கிடைக்கிறதான நன்மை என்ன? சில காரியங்களை மாத்திரம் சொல்றேன். சங்கீதம் 9:10 சொல்லப்படுகிறது வேதத்திலே, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. என்ன செய்கிறதில்லை? சொல்லுங்க பாப்பா, என்ன செய்யறதில்லை? சில நேரத்தில் நம்ம உறவுகளை நம்பி இருப்போம், நம்ம நண்பர்களை நம்பி இருப்போம், சில காரியங்களை நம்பி இருப்போம், இது வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அது என்ன செஞ்சிடும், நம்மை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இயேசுவை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதே இல்லை. என்ன செய்கிறதே இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில இந்த நாள்ல நான் இருக்கிறேன், இவங்கெல்லாம் நம்பி இருந்தேன், இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தேன், இதெல்லாம் என்ன காப்பாத்துன்னு யோசித்தேன், ஆனா கைவிடப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களோடு தான் இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை தேடுங்கள். இயேசுவை தேடுகிறவர்களே அவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை. உண்மையான பிள்ளைகளுக்கு சொல்றதான ஆலோசனை, ஏதோ ஒன்றுக்காக யாரோ ஒருத்தர் தேடணும் அப்படின்னு யோசிக்கிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையில இயேசுவை தேடுங்கள். ஏனென்றால் இயேசு ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் உங்களை கரப்பிடித்து இருக்கிறதான. இரண்டாவது சொல்றதான காரியம் சங்கீதம் 34:10 சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவு விடாது. ஆண்டவரை தேடுகிற, இயேசுவை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கூட என்ன செய்யாது. இன்றைக்கு துவங்குகிறதான உடைய வாழ்க்கைக்கு தேவையான பல காரியங்கள் இருக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு வீடு தேவை, நல்ல ஒரு வாகனம் தேவை, அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பாத்தியம் தேவை, நல்ல பிள்ளைகள் தேவை, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தேவையான நல்ல கிருபைகள் தேவை, அவர்களை படிக்க வைப்பதற்கு தேவையான பொருளாதாரம் தேவை. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதான உடைய வாழ்க்கையில பல காரியங்களுக்கு நேராக அவர்கள் கடந்து போக இருக்கிறார்கள். பல நன்மைகளை அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை கூட என்ன செய்யாது, குறைவுடா. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா அவங்க நீங்க சாட்சியா சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில இயேசுவை தேடணும், நன்மை குறைவிடாமல் இந்த இயேசு எங்களை நடத்தி வந்தார். காலை இந்த மதிய வேளையில ஒருவேளை என் வாழ்க்கையில நன்மை இல்லை, ஒரே தீமையினால் நிரம்பி இருக்கிறதா என் வாழ்க்கை இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தினால் நிறையப்பட்டதா என் வாழ்க்கை இருக்கிறது, என் வாழ்க்கையில் அநேக குறைச்சல்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் இயேசுவை தேடுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தீமைகளும் மாற்றி நன்மை நடத்த அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். நன்மையாய் நடத்த அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அருமையான பிள்ளைகள் வர நாட்கள்ல பல காரியங்களை தாண்டி போக வேண்டியது இருக்கு. அவர்கள் பிழைப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள், எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை எதிர்காலம், இன்னைக்கு ஒரு வேலை இருக்கும், அதை போகலாம், எவ்வளவு நாள் இருக்கும், அதுக்கடுத்து அவங்களுக்கு தேவையான உயர்வு, இதே சம்பளத்துல வாழ்க்கை முழுசு ஓட முடியாது. அவர்கள் பிழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், பிழைப்பார்கள். ஒருவேளை
இந்த மதிய வேளையில பிழைப்பற்றிருக்கிறதா நிலைமையில, வாழ்வதற்கு வழியற்றிருக்கிறதான நிலைமையில நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிழைப்பு வேணும், எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா இயேசுவை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பிழைக்க செய்ய போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழும். இருதயம் என்ன செய்யுமா? மகிழும். அருமையான பிள்ளைகளுக்கு சொல்றதான ஆலோசனை, யாரை தேடுறதுக்கு முன்னாடியும் உலகத்தில் அதிகாலையில் இருந்து எதை தேடுவதற்கு முன்பதாகவும் கர்த்தரை தேடுங்கள். வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையினாலே உங்களை திருப்தியாக ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களியா சொல்லுவா. இந்த காலை வேளை இருதயத்துல பெரிய சஞ்சலத்தோட, பெரிய வேதனையோட, பெரிய துன்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த இயேசுவை தேடுங்கள். உங்கள் இருதயத்தை அவர் மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்த, சமாதானத்தினால் நிரப்பி நடத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எப்படி தேடணும்? ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், அவரிடத்தில் சேருகிறவன், இயேசுவினிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்புவது. இயேசு எனக்கு நிச்சயமாக இந்த பலனை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்கள் தேடுவீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதத்தையும் இத்தனை நன்மைகளையும் குறைபடாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து நடத்த இயேசு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான முனையும் ஒரு வார்த்தை பேசலாம். எதை யாரை தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுங்க, யார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாருடைய கதவை தட்டுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய கதவை தட்டுங்கள். விசுவாசத்தோடு கேளுங்க. நிச்சயமாய் நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சொல்லலாம், அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட இயேசுனா யார், அவரை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி கேட்பீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவரை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்ற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமை. கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். செலுத்துகிறேன். அவர் எங்களுடைய ஆலயத்துல மிக முக்கியமான ஒருவர். 2008ஆம் ஆண்டு இந்த இடத்துல ஒரு நாள் ஊழியம் செய்வதற்காக நான் டிவியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கர்மம் என்ற ஒரு சீடி போடுறதுக்காக இந்த இடத்துக்கு. அப்போ அவர் வீடு வீடாக அந்த ஆட்களை கூப்பிட்டு கொண்டு போய் நாற்று பறிக்கிறதுக்கு கொண்டு போவார். ஒரு விவசாயி. அப்போ நல்ல முட்டிக்கு மேலே கையில் இது கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மாதிரி கேட்டார். வெத்தலை எல்லாம் போட்டு ஒரு சைஸாக தான் இருந்தார். கேட்டுட்டு என்ன சொன்னார், சத்தமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் 2 ஸ்பீக்கரை கொண்டு வந்து அதில் வச்சு சத்தத்தை கேட்க வச்சார். அவங்க அக்கா அந்த இடத்துல இருந்தாங்க, அந்த வீட்டு 5 மாதம் நம்ம திருவையாரில் இருக்காங்க. அவங்க ஒரு வாரம் கழிச்சு அவரை ஜோம் பண்ண கொண்டு வந்தாங்க. அன்னையோட ஆண்டவர் நடந்துச்சார். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம யாருமே பூர்வீகமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. என் நாடு உட்பட இருக்கிறதான ஒரு சிலரை தவிர நாம் எல்லாருமே விக்கிரகங்களை வேற கடவுள்களை கும்பிட்டு கொண்டு வந்தோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது யாரையும் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி மறைமுகமாக சொல்கிறேன். யாருமே நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. நாங்கள் எல்லாருமே இயேசுவை ஒவ்வொரு விபத்துகளிலே ஆண்டவரை தேடினோம். மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, பெண் வீட்டாரும் சரி, அவங்க எல்லாரும் இன்றைக்கு ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு நல்லவர் என்பதை அவர்கள் ஆழமாக ருசித்தபடினாலே அருமையான பெற்றோர்கள் இந்த திருமணத்தை, இந்த நிச்சயதார்த்தத்தை ஜபத்தோடு கூட நடத்த அவர்கள் ஆர்வப்பட்டாங்க. பெரிய சாமியுடைய பெரிய விருப்பம் என்னன்னா, ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் நல்ல பாட்டெல்லாம் பாடி நல்லா பிரசங்கம் பண்ணி அருமையாக முடிக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணோம்னா நீங்கள் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணிடுவீங்க. அதனால நாங்கள் அறிவோட பிரசங்கத்தை குறைச்சி முடிக்கலான்னு விரும்புகிறோம். ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது, சொல்லலாம்னு விரும்புகிறேன். சொல்லணுமா? ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் போனாங்க. ஐயா அப்படி உங்களுக்கு தான் கேட்க கவனிங்க. 2 பேரும் போய் உட்காந்து சாப்பிட உட்காந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பெண்ணு ஒரு துப்புனா 2 சோறு வாய் வழியே அப்படியே விழுந்து மாப்பிள்ளை தட்டில் விழுந்துச்சு. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. என்ன பிடிச்சி கூட சோறெல்லாம் தட்டில் என்ன செய்யுது, உனக்கு ஒரு சுத்தமே தெரியலையா? இவன்ட்டு எரிஞ்சு கடைக்கு போய் சாப்பிட போயிட்டேன். கடைக்கு போய் சாப்பிட போனால் அந்த கடையில் உள்ளவங்களும் சாப்பாடெல்லாம் கையில் தான் அள்ளி போடுறாங்க. இவங்க என்னடா கையிலே அள்ளி போடுறாரு, எவ்வளவு மோசமா இருக்குது. அவளாவது தும்புனா அரிசி தான் விழுந்தது, சோறு தான் விழுந்தது. இவங்க கையிலே அள்ளி போடுறாங்க. கூட்டு குழம்பு எல்லாமே சாம்பார் எல்லாம் கையில தான் பண்றாங்க. நல்லா இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு
வந்து வீட்டுல வந்து ஒரு திண்ணையில வந்து உட்கார்ந்து, அதான் கேக்குறீங்களா? அங்க ஒரு பாட்டியம்மா உட்கார்ந்து ஒரு பாக்க உடைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்துச்சு. வேறாண்டி இந்த பாக்க போட்டு உடைச்சு கொடு அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே இவர் எடுத்து வாயில வச்சு கடிச்சு அதை உடைச்சு தூளாக்கி கையில கொடுக்குறேன். உடனே அந்த பாட்டியம்மா சொல்லிச்சு, நான் ஒரு 4 நாளா வாயில போட்டு கடிச்சு பார்த்தப்பா, என்னால கடிக்கவே முடியல. ஆனா ஒரே கடையில நீ என்ன செஞ்சுட்ட, சாதாரண கடிச்சு துப்பிட்ட. 4 நாளா இந்த வாயில தான் என்ன செஞ்ச போட்டு கடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பாக்கு ஊறிச்சே தவிர உடையவே இல்லை. புரியுதா சொல்றது உங்களுக்கு? பாக்க வாயில தான் வச்சிருந்துச்சா பாட்டி, இப்ப கையில கொடுத்துருக்கு. அவன் வாயில இருந்த பாட்டியம்மா வாயில இருந்ததால பாக்கு இப்ப யார் வாயில வந்துச்சு? இந்த மாப்பிள்ளையோட வாயில வந்துட்டு. அப்ப அவதான் தீர்மானம் பண்ணி, நம்ம இதுக்கு நம்ம மனைவியே பரவாயில்ல, அவன் துப்ப தானே செய்யலாம் அப்படி வீட்டுல வந்து உட்கார்ந்து சரி பண்ண ஆரம்பிச்சு. அதனால திருமணம் என்பது மேடு பள்ளங்கள் இருக்கும். நாளைக்கு கல்யாண வீட்டுல நான் நிறைய பேசுவேன். நான் ரொம்ப பேசலாம் வச்சுக்கிறேன். தேவ நல்லதான். இப்பொழுது நிச்சயதார்த்தத்துக்கு நேராக நான் செல்வோம். 2 பேரும் எழுப்பினபடி கேட்கிறேன். பிரியமானவர்களே, இங்க நம்ம கூடி வந்திருக்கிறதுடைய முகாந்திரம், பிரியமானவர்களே, சேகர் சுமதி அவர்களுடைய மகன் மேத்யூ அவருக்கும், பெரியசாமி முத்துலட்சுமி அவர்களுடைய மகள் நித்யாவுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால், சபை மக்களால், உறவினர்களால் நிச்சயம் செய்கிறதான ஒரு நிகழ்வு இது. எனவே இங்க வந்திருக்கிற நீங்கள் யாவரும், வந்திருக்கிற பெரியவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறதோடு, இது ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி செயல் இது. இது அதிக ஜபத்தோடு சிந்தித்து நிதானத்தோடு தீர்மானம் செய்யக்கூடியதான ஒரு நிகழ்வு இது. திருமணத்துக்கு இணைக்கப்பட ஆயத்தமா இருக்கிறதான தேவனுக்கு முன்பாகவும் மாப்பிள்ளை பார்த்து கேட்கிறேன், இங்க கூடியிருக்கிறதான சபையார், உங்களுடைய பெற்றோர், மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார், சபை மக்கள் யாவரும் இங்கே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த அருமையான மகள் பெரியசாமியுடைய முத்துலட்சுமி அவர்களுடைய இளைய மகளை உங்கள் வாழ்க்கையின் துணைவியாக, உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிப்பதுக்கு இது ஒரு முக்கியமான நேரம். இப்ப வேண்டாம்னா கூட வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சம்மதிக்கிறீங்களா? நல்ல மைக்க பக்கத்துல வச்சு அங்க பார்த்து சொல்லுங்க பாப்போம். எல்லாரையும் பார்த்து சம்மதமா? ரைட். இப்ப அங்க கொடுங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? இந்த திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு வந்திருக்கிறதான அருமையான ஐயா சேகர் சுமதி அவர்களுடைய மகன், மூத்த மகன் மேத்யூ அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில விவாக கணவனாக ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு பூரண சம்மதமா? யாராவது மிரட்டினாங்களா? யாராவது இல்ல நீ பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்களா? இப்போ சொன்னாலும் உங்களுக்கு நல்லது இல்லையா? இனிமே இதுக்கப்புறம் சொன்னா ஒரு வாய்ப்பு கிடையாது. எனவே உங்களுடைய சம்மதத்தை இந்த சபை நடுவில் தெரிவிக்க வைக்கலாம். சம்மதமா? அங்கிட்ட பார்த்து சொல்லுங்க. நல்ல மைக்கில் பார்த்து சம்மதம். ரைட். இங்க அப்பா அம்மா இருந்த மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பாவும் அம்மாவும் எழுப்புங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்வதில், உங்கள் மகனுக்கு திருமணம் செய்வதில் நீங்கள் பூரண இருதயத்தோடு சம்மதத்தை தெரிவிக்கிறீங்களா? தெரிவிக்கிறேன். அம்மா சொல்லுங்க ஒரு வார்த்தை. தர்மியான மகன் மேத்யூ அவர்களை உங்களுடைய 2வது மகள் நித்யாவுக்கு திருமணம் செய்ய மருமகனாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? சம்மதம். ரைட். சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. சம்மதமா? ரைட். வேற யாரா இருக்காங்களா பின்னாடி? நித்யா லெனின்லாம் எங்க? இன்னொரு மருமகன் உண்டு உங்களுக்கு, அவருங்க இருக்கிறாரா? சம்மதமாயா? உங்களுக்கு சகலப்படியா ஏத்துக்க சம்மதமா? ரைட். நீங்கம்மா? சம்மதம். இங்க வீட்டுல ஐயா இவங்கெல்லாம் யாரும் மருமகன், தாய் மாமாவா? ரைட். அவங்களுக்கு மைக்க கொடுங்க. அவங்களுக்கு முக்கியமான கேட்போம். தர்மியான மகளை திருமணம் பண்றதுக்கு உங்க குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியா, எல்லாருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்பொழுது நாம் எல்லாம் எழுப்பி நிற்போம். முடிய போது இவங்க 2 பேரும் அப்படியே முழங்கால் போடுங்க, நீங்க டவுன் பண்ணுங்க. இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல சுகத்தை பலனை கர்த்தர் தர வேண்டும். நாளைக்கு இந்த பிள்ளைகளுடைய திருமணம் மணமகனுடைய இல்லத்தில் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு பத்திரிகை வந்திருக்கும். அந்த அங்கே இவருடைய கரங்கள் இணைக்கப்படும்.
அவர்கள் வாழ்க்கையில் இணைக்கப்படுவார்கள். இது ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி. எல்லாரும் கை நீட்டுங்க ஒரு நிமிடம். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய கிருபையும் பலனும் ஆரோக்கியமும் பெருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நிச்சயதார்த்த விழாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே இந்த நிச்சயத்தை ஆண்டவரே தேவனுடைய தாசன் ஆண்டவரே அழகா அருமையா நடத்தி கொடுக்க தேவன் கிருபை செய்தீர். ஆண்டவரே அப்பா நாளைக்கு நடக்க போகிற திருமணத்திற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த நிச்சயத்திலே ஆண்டவரே அருமையான சகோதரனையும் அருமையான மகளை ஆண்டவரே நீர் இணைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சம்மதத்தோடு ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே இந்த காரியங்களை தெரிவிக்க அறிவிக்க சபையார் முன்னிலையில பெரியோர் முன்னிலையில இந்த காரியத்தை செய்ய தேவன் கிருபை பாராட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இரு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் திருமணத்தில் ஆண்டவரே இணைக்கப்பட போகிறதான ஆண்டவரே மணமகனையும் மணமகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நீ நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தேவ கிருபை தேவ சமாதானம் ஆண்டவரே இவர்களோடு குடும்பத்தோடு ஆண்டவரே என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிருபையின் கருத்துக்கள் தாழ்த்தி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க பரம இயேசுவின் நாமத்தில் கைகளில் மோதிரம் அப்படி இல்லைங்க. திருமணத்தின் நிச்சயத்துக்கு அடையாளமாக எப்படி இருப்பாங்களே அப்படி இருக்கா ஜபம் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, நாளைக்கு கையை பிடிச்சு விட்டுருவோம். இவ்வளவுதான் டைம். நல்ல பிதாவே நன்றியோடு போய் துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தீர்மானம் பண்ணபடியே எந்த தடை இல்லாதபடி மிக நேர்த்தியாய் இந்த காரியங்களை கைகூடி வரப்பட்ட இரு வீட்டாரை இணைக்க ஆண்டவரே அவருடைய மனங்களையும் உள்ளங்களை இணைத்து இந்த நிச்சயதார்த்த வரையிலும் இந்த அருமையான காரியங்களை நடத்த கர்த்தர் கிருபை சொன்ன கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் உணவு காரியங்கள் ஆண்டவரே சகலவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும். நாளைக்கு நடக்க இருக்கிற திருமண ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சிநேகமும் இன்றும் என்றும் அருமையாய் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற தம்பதிகளோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நீங்க இப்ப வந்து போட்டோ எடுத்துட்டு போலாம். சீக்கிரம் கண்டிப்பா இந்த சேரெல்லாம் எடுத்துட்டு இந்த பெரிய சேரை தூக்கி வைங்க. அடுத்து சாப்பிட்றதுக்கு அங்கே போய் சாப்பிட்டு டக்குன்னு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போகலாம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். பெரிய சாமி வாங்க, ஒரு நன்றி சொல்லிருங்க. இந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக முடித்து கொடுத்த தெய்வக்காய் கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்க உறவினர்கள், நண்பர்கள், ஊர்காரர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு விருந்து உபசரிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க உயரத்தில் ஏற்றி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க மாறாத தெய்வம் நீ மட்டும் நிலையில்லா
நீ